Hi friends, welcome to Study with Raji. நம்மளோட சேனல்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ்ல இருக்க திருக்குறளை மட்டுமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமையில இருக்க 10 குறள்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பினை கொடுக்கும். எனவே அதனை உயிரை விட மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டும். பரிந்தோம்பி காக்கா ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பொருள்: ஒழுக்கத்தை கஷ்டப்பட்டாவது கடைபிடிக்க வேண்டும். அறங்கள் எல்லாவற்றிலும் அவ்வொழுக்கமே சிறந்த துணையாக உள்ளது. மூன்றாவது குறள்: ஒழுக்கம் உடைமை குடிமை இலக்கம் இழந்த பிறப்பாய் விடும். ஒருவன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் என அவனது நல்லொழுக்கம் காட்டும். ஒழுக்கத்தினின்று தவறுதல் அவனை தாழ்ந்த குலத்தவன் ஆக்கிவிடும். நான்காவது குறள்: மரப்பினும் ஓர்த்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பலும் குன்றம் கெடும். நூல்களை கற்றபின் கற்றதை மறக்க நேர்ந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஒழுக்கத்தில் குறைவுபட்டால் அவனது குடும்ப பேரை கெட்டுவிடும். ஐந்தாவது குறள்: அழுக்காருடையான் கண் ஆக்கப்போன்று இல்லையென்றில் ஒழுக்கமில்லான் கண் உயர்வு. பொறாமையுடையவனிடம் செல்வ நிலைத்து நிற்காதது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு தங்கி இராது. ஆறாவது குறள்: ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதாம் படுபாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாகும் என உணர்ந்து அறிவுடையோர் அவ்வொழுக்கத்திலிருந்து தவற மாட்டார். ஏழாவது குறள்: ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தினால் எல்லாரும் மேன்மையடைவர். ஒழுக்கத்திலிருந்து தவறுபவர் தீரா பழியை அடைவர். எட்டாவது குறள்: நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கமானது நன்மைக்கு காரணமாகும். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே கொடுக்கும். ஒன்பதாவது குறள்: ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொல்லல். வாய் தவறி கூட தீய சொற்களை சொல்வது ஒழுக்கமுடையவருக்கு நல்லதல்ல. நம்மளோட அடுத்த வீடியோல பொறையுடைமையை பற்றின குறள்களை பார்க்கலாம். தேங்க்ஸ் டு வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.